ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம வீராயி மக்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 16 minutes இருக்கு. இந்த படத்தை நாகராஜ் கருப்பையா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மாரிமுத்து, வேலராமமூர், ஜெரால்டு மில்டன், சுரேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஃபேமிலி டிராமாவா தான் வந்திருக்கு. 3 அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கச்சின்ட்டு ஒரு அழகான ஃபேமிலி. அவங்க எல்லாருமே பாசமா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால எல்லாருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால அப்பத்துல இருந்தே பயங்கர எதிரியா இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் பசங்களும் பிறந்து அவங்களும் பெரியவங்களா வளர்ந்துட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி எதிரும் புதிரமா தான் இருக்காங்க. ஃபேமிலி எல்லாம் சேர்த்து வைக்கிறா அப்படின்ட்டு அந்த ஃபேமிலியில இருக்க நம்ம ஹீரோவும் அவர் லவ் பண்ற பொண்ணும் சேர்ந்து டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில் இந்த ஃபேமிலி ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. எல்லாருமே முக்கியமான சீனியர் ஆக்டர்ஸா இருக்காங்க. வேலராமமூர்த்தியா இருக்கட்டும், தீபாவா இருக்கட்டும், மாரிமுத்துவா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே நம்ம ஹீரோவும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் பத்தி பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்லாம் தரமா எழுதி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பக்காவா நேட்டிவிட்டி மாறாம கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சாங்ஸும் பிஜிஎமும் நல்லாவே இருக்கு. இந்த படத்துல பல சீன்ஸ்ல நேட்டிவிட்டியில எப்படி எல்லாம் இருக்கும், அங்க என்ன மாதிரிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் தத்ரூபமா நல்லாவே இருந்து. இந்த படத்தை ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை இருக்குன்னு மட்டும் தான் தெரியுதே தவிர அதுக்கு உண்டான ரீசன் சொல்லவே இல்லை. அது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படம் பயங்கர பிரெடிக்டபிளா ஆயிடுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். யாருக்கெல்லாம் பக்காவான ஃபேமிலி டிராமா பிடிக்கும் போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.